சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. India's finest audio wearable brand starting at 999. சில லேடிஸ்லாம் வந்து ரொம்ப வீட்டிலே பிரச்சனை பட்டு வருவாங்க, சண்டை போட்டு வந்துருப்பாங்க. யாருக்குமே பார்க்காத நேரத்தில் திடீர்னு போய் விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம்னா நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறோம். அது இல்லாமல் எங்கள் இடத்துல இருக்க மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் பகுதியில். அவங்களும் இந்த மாதிரி யாராவது தவறி வந்து விழு போகிறாங்கன்னா அவங்கள காப்பாற்றுவாங்க. அது நம்மளோட தலையாய கடமைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா மினிமம் 4 நிமிஷம் தான் டைமு. 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அதுக்குள்ள தான் டைம். அதுக்கு மேலே போச்சுனாக்கா கஷ்டம், அவங்கள காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். பீச்சில் வந்து நாங்கள் வலை விட போயிருந்தோம், இல்லை மீன் பிடிக்கிறத வலை விட போயிருந்தோம். அப்போது ஒரு லேடி வந்து தெரியாமல் வந்து விழுந்துட்டாங்க. விழுந்து தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. பிடிச்சப்போ அவங்க கட்டிட்டு வந்து சேலை அது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எங்கள் மேலே சுற்றுற மாதிரியே போச்சு. எங்கள் உயிரை முதல்ல காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு வந்து போச்சு. நாங்கள் பயந்து போய் அந்த வலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த லேடியோட புடவையை பிடிச்சி தனியாக இழுத்து போட்டு பார்க்கலாம், உயிர் காப்பாற்றுறோம் முதல்ல. அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு. போயிட்டு அவங்கள பின்பக்கமாக அவங்க லாக் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்ம கிட்ட ஏதாவது பொருள் இருந்தாங்க, அந்த ஆபத்தான நேரம், அந்த உயிர் போகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நம்ம கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளே பிடிச்சி உள்ளே எடுத்து போயிடுவாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது. அப்போ 2 பசங்க தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு பையனை நீஞ்சி காப்பாற்றிட்டாரு, இன்னொரு பையனை நீஞ்சி காப்பாற்றும் போது அந்த பையன் இவர் கழுத்து தூக்கி பிடிச்சிட்டான். இவரும் இறந்துட்டாரு, அந்த பையனை இறந்துட்டான். எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர். ரொம்ப ட்ரக்கை வந்துட்டு அடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவை போட்டு பயங்கரமாக அடிப்பார். ஸோ அது ரொம்ப நிறைய பிரச்சனை சொன்னாங்க அவங்க. அப்போ பார்த்தா ட்ரக் அடிச்சுட்டு வந்து அந்த மயக்கத்திலே பொண்ணையே வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து தண்ணியில் வந்துடுது. அப்பாவே வந்து பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ஸோ அது அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது. அப்போ என்ன பண்ணால் நாங்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்டேஷன் மூலிமா நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து காப்பாற்றுறதுக்கு போயிடறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எழுதி கொடுத்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் மனசே சரியில்லாமல் சாப்பிடவே இல்லை. நான் ரொம்ப நொந்துட்டேன். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு உயிர் நம்ம கையிலேருந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படின்னு பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இறங்கணும். ஆனால் கடல் அவ்வளோ குயிக்கில் ரொம்ப ஒரு செகண்ட் கூட அவ்வளோ டக்குன்னு ஒரு உள்ள எழுதிச்சு. அது கண்ணுக்கு தெரிஞ்சு போன உயிர் தான், அதை மறக்கவே முடியாது. அதனால் எந்த இன்சிடென்ட் இருந்தாலும் நம்ம என் உயிரை பற்றி காப்பாற்றிடுவேன். அதை பற்றி யோசிக்க மாட்டேன், எதை பற்றி யோசிக்க மாட்டேன். இந்த உயிர் போனப்போ ரொம்ப மனசுக்கு சங்கடமாகி போச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக வந்து விளையாடுவாங்க, ரொம்ப ஹைப்பராக ஜாலியாக ஆடுவாங்க. கடலை பார்த்துருக்க மாட்டாங்க, ஊர் கொலை நினச்சிட்டு இருப்பாங்க. விழுதுன்னு விட ஜை விடம் டக்குன்னு மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 4 பேர் காப்பாற்ற ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மாதிரி 3 பேரை காப்பாற்றி கண்ணு முன்னாடியே ஒருத்தன் இறந்தது நிறைய நடந்திருக்கு. நம்மளை பிடிச்சி தண்ணியில் அமுக்குவாங்க, வெட்டியாக பிடிச்சிப்பாங்க. அந்த ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி நம்ம, ஏன்னா அந்த நேரம் அவனை விட்டு தான் ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெக்கவரி பண்ணோம். ஏன்னா அப்போ தான் அவன் நிதானமாக பேச முடியும் அவனால். ஸோ இதெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் சொல்லும்போது ரொம்ப போயிடுவாங்களா, எதுவும் இல்லை. அதனால் நம்மளுக்கு மனசுக்கு திருப்தி கிடையாதா நம்ம. ஸோ நீங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறையா பேரோட உயிரை எல்லாம் காப்பாற்றிருக்கீங்க, நிறையா பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு சார் இந்த ஒரு ஃபீல்டில் அப்படின்னு பார்க்கும்போது? நீங்கள் 25 இயர்ஸ் மேலே இருக்கும். இது ஸ்விம்மிங் ஃபீல்டே எங்களோட முதல் ஃபீல்டு. ஓகே. ஒரு நல்ல நேஷ்னல் லெவல் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் ஏரியாவே பீச் கோஸ்டல் சைடு தான். இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி வர்றது, பீச்சில் தண்ணி வருது, தவறி போகிறது, அந்த மாதிரி சின்ன பசங்க வந்து விளையாட வருவாங்க. சில நேரத்தில் மிஸ் ஆகிட்டாங்கன்னா கூட நாங்கள் அதை காப்பாற்றிடுவோம். நிறைய பேர் சில லேடிஸ்லாம் வந்து ரொம்ப வீட்டிலே பிரச்சனை பட்டு வருவாங்க, சண்டை போட்டு வந்திருப்பாங்க. யாருக்குமே பார்க்காத நேரத்தில் திடீர்னு போய் விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம்னா நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறோம். அது இல்லாமல் எங்கள் இடத்துல இருக்க மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் பகுதியில். அவங்களும் இந்த மாதிரி யாராவது தவறி வந்து விழு போகிறாங்கன்னா அவங்கள காப்பாற்றுவாங்க. அது நம்மளோட தலையாய கடமைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லோரும் காப்பாற்றுறதுல ஒரு இமையளவும் குறை வைக்க மாட்டோம். டக்குன்னு உடனே ஓடி போய் அதை பண்ணிட்டு வந்துடுவோம். எங்களுடைய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி யாரும் டெத்துக்காக வரவங்கள விடுறது கிடையாது. எதுவுமே எங்கேயாவது இருந்து யாராவது இறந்தாங்கன்னா அவங்க அந்த கடல் வழியாக அடிச்சுட்டு வந்து எங்கள் இடத்துல கரை ஒதுக்கும் போது அப்போ தான் அதை போலீஸை சொல்லி ரெஸ்க்யூ பண்ணி வெளியே எடுப்போம். அது மட்டும் தான் பண்ணுவோம். மற்றபடி எங்கள் ஏரியாவில் வந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுருவோம். காப்பாற்றுறதுல நாங்கள் முதல் உரிமை கொடுத்துருவோம். எனக்கு அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேனே. உங்கள் பேர்? என் பேர் புகழேந்தி. நான் வந்து நேஷனல் ஸ்விம்மரு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் தெரியாது எனக்கு. இந்த மாதிரி கடல் ஒரு தடவை போனப்போ தான் நானே உள்ளே போய்ட்டு பார்த்தேன். அப்போது எங்கள் பிரதர் தான் வந்து என்னை கூட்டின்னு போய்ட்டு கண்டிப்பாக ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் என்னை ஸ்விம்மிங் கற்றுக்க வச்சு ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு வந்த அப்புறம் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது, நம்ம நல்லா ஸ்விம் பண்ணுறோம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் லெவலில் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நேஷ்னல்ஸ் அது மாதிரி கொஞ்சம் நேஷ்னல் மேடலு 4 கண்ட்ரி போயிருக்கேன். இன்டர்நேஷ்னல் பண்ணியிருக்கேன். ஜப்பான் போயிருக்கேன், கொரியா, சிங்கப்பூர், மலேசியா, 4 கண்ட்ரியும் போயிருக்கேன். இதுக்கப்புறம் நல்ல ஒரு லெவலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடலோர காவல்படையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? உங்கள் பேர்? என் பேர் தினேஷ்.
ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்தே ஸ்விம்மிங்கில் இருக்கோம் நாங்கள். ஸோ ஸ்விம்மிங் கோச்சாக இருக்கேன் இப்போ நான். எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இந்த மாதிரி இன்சிடெண்ட்டாக நிறைய நடந்திருக்கு, நிறைய ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லேடிஸு குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பசங்க விளாட்றவங்க நிறைய பசங்க வந்து மாட்டிப்பாங்க. ட்ரக் அடிக்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணியில் வந்து மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நிறைய ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், நிறைய வந்து காப்பாற்றி விட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா ஒவ்வொரு ரெஸ்கியூ பண்ணும்போதுமே உங்களோட உயிரை பணைய வச்சு தான் போய் அவங்கள காப்பாத்துறீங்க. அப்படி நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. இது வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரெஸ்கியூ நாங்கள் பண்ணதுலையே அப்படின்னா என்ன ரெஸ்கியூ நான் சொல்லுவீங்க? கண்டிப்பாக இருக்கு. நான் ஒரு தடவை ஈவினிங் ஒரு 5:30 மாதிரி கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு, ஈவினிங் டார்க் ஆகிடுச்சு. அப்போது பீச்சில் வந்து நாங்கள் வலை விட போயிருந்தோம், ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறத வலை விட போயிருந்தோம். அப்போது ஒரு லேடி வந்து தெரியாமல் வந்து விழுந்து தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. நாங்கள் எதாச்சும் அதை பார்த்தப்போ ரொம்ப பயந்து போயிட்டு அவங்கள பிடிச்சப்போ அவங்க கட்டிட்டு வந்து சேலை, அது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எங்கள் மேலே சுற்றுற மாதிரியே போச்சு. எங்கள் உயிரை முதல்ல காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு வந்து போச்சு. நாங்கள் பயந்து போய் அந்த வலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த லேடியோட புடவையை பிடிச்சி தனியாக இழுத்து போட்டு பார்க்கலாம், உயிர் காப்பாற்றணும் முதல்ல. அதுதான் எங்களோட ஃபஸ்ட் இது. போயிட்டு அவங்கள பின்பக்கமாக அவங்க லாக் பண்ணிவிட்டு வெளியில் அவங்க ஸ்லோவாக எடுத்து வந்தப்போ அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க, விடுங்க நான் தண்ணியில் போய் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சேன். நான் அது இங்கே சாகிற இடம் கிடையாது, நீங்கள் சாவணும், அவங்க வீட்டில் இறந்துடலாம். வெளில வந்தப்புறம் அவங்கள முதல்ல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போலீஸை வர வச்சு இந்த மாதிரி தண்ணியில் வந்து சாவு வந்தாங்க, நாங்கள் காப்பாற்றிட்டோம், இவங்க எங்ககிட்ட சண்டை போட வராங்க, நீங்கள் சொல்லிவிடுங்க சார், சொல்லி ஸ்டேஷன் எடுத்துன்னு போயிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சார் தான், அனில் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் உடனே எடுத்துன்னு போயிட்டு அவங்கள ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு எங்களை வர வச்சு அவங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்றது அவர் எழுதி வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிச்சிட்டார். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த லேடியை காப்பாற்றணும். அது நடந்தது வந்து 2002 நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் காப்பாற்றணும். அப்போல்லாம் நாங்கள் எல்லோரும் சும்மாதாக தான் இருந்தோம், நல்லா ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த பீரியடில் எங்களுக்கு காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் காப்பாற்றுறது கஷ்டம். ஸோ நல்லா ஸ்விம் பண்ணுறவங்க காப்பாற்ற முடியுன்ற ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் காப்பாற்றிடுவோம் நம்ம பிடிச்ச வரைக்கும். எதனால அவங்கள காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படி? அவங்க கட்டியிருந்த சேலை அந்த மாதிரி, அவங்க அதை ஆக்சுவலாக வந்து சுடிதார் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க துணிகள் வந்து நம்ம மேலே வந்து சாயாது. அந்த தண்ணியில் அந்த துணிகளை வந்து நம்மளை ரோல் பண்ணிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நம்மளை பிடிச்சி உள்ளே இழுப்பாங்க, கையை போட்டு பிடிச்சி உள்ளே இழுப்பாங்க. சப்போஸ் நம்ம கிட்ட ஏதாவது பொருள் இருந்தாங்க, அந்த ஆபத்தான நேரம், அந்த உயிர் போகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நம்ம கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளே பிடிச்சி உள்ளே எடுத்து போயிடுவாங்க. ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது. அதனால் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணும்போது எப்பவுமே ஒருத்தரை காப்பாற்றுறோம் அப்படின்னாக்கா முன்பக்கம் போக மாட்டோம், அவங்களோட பின்பக்கம் போய் தான் அவங்கள பிடிப்போம். அவங்கள கேட்சப் பண்ணுறது ஒன்று இங்கே டயப் பண்ணோம், அப்படி இல்லை ஷோல்டர் கடையில் கையை கொடுத்து டயப் பண்ணி தூக்கி வந்துடணும் முடிஞ்ச வரைக்கும். இல்லை 2 கையை இப்படி கைக்குள்ளே கையை போட்டுட்டு தூக்கிட்டு பின்னாடி இழுத்துட்டு வந்துடணும். ஆக்சுவலாக வந்து பேக் ஸ்ட்ரோக் ஸ்விம் தான் பண்ணுவோம், பேக் ஸ்ட்ரோக் கிக் மட்டுமே பண்ணி அவங்கள வெளியே எடுத்துட்டு வந்துடுவோம். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம முன்பக்கம் மாட்டினோம்னா நம்மளும் எடுத்து உள்ளே போயிடுவாங்க. கொஞ்சம் ஸ்விம்மிங் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா கண்டிப்பாக உள்ளே போயிட வேண்டியது தான், வேற வழியே இல்லை. அப்படியெல்லாம் நடந்துருக்காங்க, முன்பக்கம் போய் காப்பாற்ற நடந்து அவங்க நம்மளையே வந்து உள்ள அமுக்கு. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் ராஜான்றவர், அவர் ஓரளவுக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும், ஓரளவுக்கு பண்ணுவார், நல்லா பண்ணுவார். ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய அளவுக்குனாக்கா ஓரளவுக்கு பண்ணுவார். ஒரு நாள் பீச்சில் வந்து மயிலாப்பூர் சைட்லேருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ 2 பசங்க தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு பையனை நீஞ்சி காப்பாற்றிட்டாரு, இன்னொரு பையனை நீஞ்சி காப்பாற்றும் போது அந்த பையன் இவர் கழுத்து தூக்கி பிடிச்சிட்டான், இவரும் இறந்துட்டார், அந்த பையனை இறந்துட்டான். எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர். அது இறந்து இருக்கும் ஒரு 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் இருக்கும். இப்போ நடந்தது தான் நடுவில். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து காப்பாற்றினாக்கா கொஞ்சம் நம்ம உயிரை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இது பார்க்கணும். சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றின ஒருத்தர்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? ரொம்ப ரிஸ்க். லாக்டவுன் டைமில் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக க்ளோஸில் இருந்தது. ஸோ அப்போல்லாம் எல்லாமே நாங்கள் சீல தான் ஸ்விம்மிங் பண்ணுவோம் நாங்கள். ஸோ ஒரு கடல் அலையிலாம் தாண்டி ஒரு 100 மீட்டர் தாண்டிட்டு கிராஸ் வேயில் வந்து ஸ்விம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்விம் பண்ணும்போது மார்னிங் ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி போகும்போது ஒரு பொண்ணு மட்டும் கிராஸ் ஆகி தண்ணில் வந்துன்னு தெரிஞ்சது. க்ளீனாக குளிக்க வரல, கொஞ்சம் ஃபோர்ஸாக ஓடி அது தெரிஞ்சது. அந்த கிராஸ் வேலையே ஸ்விம் பண்ணி நேராக போய் அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு அலையில். ஸோ அலையில் மாட்டும் போது என்னென்னா தண்ணியில் வந்து உங்களுக்கு ரன்னிங் வாட்டர் ப்ளஸ் வேவ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸ்விம்மிங் தெரிஞ்சாலே வந்து என்னென்னா நிற்க முடியும், தன்னை சேஃப் பண்ணிக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்களை காப்பாற்ற போகிறோம்னு வச்சுங்களேன், இன்னும் டபுள் பவர் தேவை நம்மளுக்கு. அந்த நேரத்தில் நம்மளை தான் பிடிப்பாங்க.
ஸோ அவங்கள காப்பாற்ற போகும்போது என்ன பண்ணேன், நான் அவங்கள இதே மாதிரி தான் அண்ணன் சொன்ன மாதிரி பேக் சைடில் அவங்கள வந்து சேஃபாக பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்தேன். தண்ணி குடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள ரெக்கவரி பண்ணி என்னன்னு நான் கேட்டேன். அப்போ வந்து நான் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை. எங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியல. எங்கள் அப்பா வந்து ட்ரக் அடிக்ட். எங்கள் அப்பா வந்து என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டாரு. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அடிக்ட்னால ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவார். நாங்கள் அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் வந்து வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. எனக்கு இப்போ வந்து 16 வயசு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இந்த இதில் நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப ட்ரக்கை வந்துட்டு அடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவை போட்டு பயங்கரமாக அடிப்பார். ஸோ அது ரொம்ப நிறைய பிரச்சனை சொன்னாங்க அவங்க. அப்போ பார்த்தா ட்ரக் அடிச்சுட்டு வந்து அந்த மயக்கத்திலே பொண்ணே வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து தண்ணியில் விழுந்துட்டாரு. அப்பாவே வந்து பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுது. அப்போ என்ன பண்ணால் நாங்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்டேஷன் மூலிமா நான் அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து காப்பாற்றுறதுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எழுதி கொடுத்துருச்சு. எனக்கு வந்து விட்டுடுங்க, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், காப்பாற்ற விட்டுடுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது விஷயம் சொல்ல விரும்பல நான் வெளியே. என்னை வந்து காப்பாற்ற விட்டுடுங்க, நான் என் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து காப்பாற்றுங்க அந்த வந்து பொண்ணை எழுதி அனுப்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணை. ஆனால் இப்போ உடனே காப்பாற்றிட்டு வந்துட்டு பிரதர் சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக குடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அது காமெடிக்காக சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை அதாவது உண்மையான அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து நாங்கள் எல்லாமே கற்றுக்கணும் தான். நாங்கள் எல்லாமே ரீசனாகவே கற்றுக்கணும். எங்களுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபீல்டில் இருந்ததுனால நாங்கள் கல்கட்டா இந்த மாதிரி டெல்லி இந்த மாதிரி ஊருக்கு போகிறப்பலாம் இங்கே சிபிஆர்ன்றதுனா என்ன, சிபிஆர்னா என்ன, மனுஷனை முதல்ல காக்க வேண்டியது அது எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துருவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து 17-16 இயர்ஸ்லேருந்தே கற்றுக் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஸ்விம்மிங் பூலில் சப்போஸ் யாராவது ஒருத்தர் தவறி விழுந்துட்டாங்க, அவங்க தண்ணி குடிச்சிட்றாங்க. தண்ணி குடிச்சாங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றணும். 99% இல்லை 90% அவங்க உயிர் போயிருக்கும். 10% அவங்களுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த 10% சான்சஸில் நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருந்தாக்கா அதுக்கு அந்த சிபிஆர் பண்ணால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றது. அவங்கள முதல்ல தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள ஒங்கிரிச்சு படுக்க வச்சுட்டு வாயில் ஏதாவது அடைச்சிருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு அவங்கள திருப்பி போட்டு வாயோட வாய் வச்சு ஊதணும். செகண்ட் திங்ஸ் வாயோட வாய் வச்சு ஊதணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ப்ரெஸ் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இது இருக்குது. மறுபடியும் அவங்கள கவுத்தி போட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டமக் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் சிபிஆர் கொடுக்கணும். இது மாதிரி 3 டைம் கொடுக்கும்போது அவங்களுடைய கெப்பாசிட்டின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பல்ஸ் ஒர்க் ஆயிடுச்சுனாக்கா எழுந்துருவாங்க, சவுண்ட் வந்துடும். இங்கே லங்ஸ்லேருந்து சவுண்ட் வந்துடும் அவங்களுக்கு. அப்படி அவங்களுக்கு ஒர்க் ஆகல முடியல அப்படின்னாக்கா நம்ம 108 ஃபோன் பண்ணி வர வச்சிட வேண்டியது தான், வர வச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு சிபிஆர் ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா 108 ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிஆர் ஆரம்பிச்சோம். அவங்க வரதுக்குள்ளே நம்ம டைமிங் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஹெல்ப் பண்ணாக்கா அது அவங்களோட அதிர்ஷ்டம். ஆனால் சில நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ஒரு 24 hours கிட்ட ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி நியூஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவரை காப்பாற்றிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா? நான் ஒரு தடவை வந்து வேளச்சேரி ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு பையன் தண்ணியில் விழுந்து அந்த பையன் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டான், நிறைய தண்ணி குடிச்சிட்டான். அப்போ வீரபத்ரன் கோச் ஒருத்தர் இருந்தார், எங்கள் கோச் அவர். நான் அவருக்கு ஜூனியராக தான் இருந்தேன். அப்போது வந்து அந்த பையன் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போயிட்டான். உள்ளே ஒரு கவுண்டிங் பண்ணும்போது அந்த பையனை காணோம். நான் உடனே இமீடியட்டாக தண்ணியில் குச்சி கையை கத்துனார். ஒரு பாடுறான்னு கத்துனார். நான் ரொம்ப அவசியமாக கத்துனார். நான் உடனே தண்ணி உள்ள குச்சி உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் உள்ளே இருக்கான். கடற்கரை தூக்கி வந்து மேலே போட்ட உடனே அந்த பையன் மோஷனே போயிட்டு ரொம்ப அப்படியே கண்ணுக்கெல்லாம் மேலே ஏறிச்சு. ரொம்ப சாவர கண்டிஷன் தான் கிட்டத்தட்ட. உடனே கொஞ்சமும் தயங்காமல் அவர் அந்த எங்கள் கோச்சு அவர் வீரபத்ரன்றவர் இறங்கி அந்த பையனுக்கு சிபிஆர் கொடுத்து உடனே வாயோட வாய் வச்சு ஊதி அந்த பையனை ஒரு 2 நிமிஷம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. அந்த பையன் எழுந்துட்டான். அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்படியே அவங்க அழுதவங்க காலில் வந்து விழுந்துட்டாங்க. அந்த என் காலில் விழுந்தாங்க, எங்கள் கோச்சு காலில் விழுந்துட்டாங்க. அவங்க அவ்வளோ ரொம்ப கடவுளே பார்த்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் விழுந்து எப்படி பார்த்தாலும் 2.5 நிமிஷம் அப்படி 3 நிமிஷம் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா மினிமம் 4 நிமிஷம் தான் டைமு. 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அதுக்குள்ள தான் டைம். அதுக்கு மேலே போச்சுனாக்கா கஷ்டம், அவங்கள காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஹாஸ்பிட்டலே கொண்டு போனாலும் லங் கெப்பாசிட்டி அதை பொறுத்து தான். அவங்க ஹார்ட் நிற்கிற வரைக்கும் தான். ஹார்ட் நின்னா கூட ஒரு 30 seconds டைமிங் இருக்குது. 30 seconds 1 minute டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே அவங்கள சிபிஆர் கொடுத்து காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றிடணும். ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணணும்னா கஷ்டம்தான்.
இதே இன்சிடென்ட் தான் ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தி அப்போ நடந்தது. ஸோ விநாயகரை வந்து கடலில் கரைப்பாங்கள்ல, அந்த நேரத்தில் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் தண்ணியில் இறங்குவாங்க. சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே குளிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ நானும் விநாயகர் சதுர்த்தி என்ஜாய் பண்ணுறது தான் வந்தோம். அப்போது சின்ன பசங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அதில் ஒரு பசங்க வந்து அண்ணா ஒரு பையன் உள்ளே போயிட்டானான்னு. அப்போ எல்லாம் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த பக்கம்னு கேட்டால் இந்த பக்கம்னு சொன்னாங்க. உடனே டைவ் அடிச்சு உள்ளே ஃபுல்லாக சர்ச் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் மேலே இருக்கும். நானும் சரி எப்படி தானே ரன்னிங் வாட்டர் போகலை, ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் வாட்டர் இருக்கனால மேக்ஸிமம் சர்ச் பண்ணும்போது பையன் வந்து கையில் மாட்டினான். பிடிச்சி எடுத்தான், ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டான், வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டான். அவனை கரையில் கொண்டு வந்துட்டு அவனை கிராஸாக படுக்க வச்சு ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணவ தண்ணி எல்லாம் வெளியே வந்தது. ஸோ அப்புறம் பார்த்தா அன்கான்ஷியஸ். 108 உடனே ஃபோன் அடிச்சிட்டோம். ஃபோன் அடிச்சுட்டு அப்புறம் சிபிஆர் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அது வர வரைக்கும் நம்ம கொடுத்துன்னு தான் இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்ஸ் தான் பார்த்தேன், சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அவன் செஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 31 கவுண்ட் அப்புறம் கொடுத்துட்டே இருக்கணும். பம்ப் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்கணும். பார்த்துட்டு பல்ஸ் இருக்கா பார்த்தேன், பல்ஸ் இல்லை. திருப்பி ரெஸ்பான்ஸ் ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருந்தேன். 108 வர வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சது. தம்பி பேசினேன், உன் பேர்னா கணேஷ்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா மண்ணிலேருந்து வரணுங்களா, அதனால் மேக்ஸிமம் அந்த பர்சன் எல்லாம் வந்துட்டாங்க. உடனே தூக்கிட்டு போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனை காப்பாற்றிடுச்சு. மேக்ஸிமம் தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா லங்ஸில் வந்து உக்காஞ்சிடும், நுரையீரலில் வந்து தண்ணி வந்து போயிடும். தண்ணி போயிடுச்சு. இப்போ வந்து பையன் பேசிட்டான்னா வச்சுங்களேன், அவன் ஓகே அவனை காப்பாற்றியாச்சு அப்படின்னு கிடையாது அர்த்தம். தண்ணி உள்ளே போயிடுச்சு. அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம். நான் சரியாயிட்டேங்க, நான் கிளம்புறேங்கன்னு சொன்னால் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். அவனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். ஏன்னா தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதனால் சோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துருது. ஸோ அதனால் அந்த பையனை சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு தான் இருக்கும். அவனை காப்பாற்ற அந்த பையன் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சான் அந்த விஷயம். ஓகே, அது ஒரு விநாயகர் சதுர்த்தி எப்போ நடந்ததோ அது ரொம்ப அவனுக்கு வந்து கடவுள் தான் காப்பாற்றினார் என்ற ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்துட்டான். சார் சொன்ன மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். பேரண்ட்ஸே வந்து உங்களை தெய்வமாக பார்த்து காலில் எல்லாம் விழுவாங்க. அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நிறையா நடந்திருக்கும் இல்லையா? இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னா என்ன? இதை என் லைஃப்பில் என் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். அப்படி ஏதாவது இருக்கா? இந்த வேலைச்சேரியில் நடந்த விஷயந்தான், அந்த ஒரு விஷயந்தான். அந்த பையனை காப்பாற்றி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வந்து கேஷ் வித்து செயினோட வராரு, ஸ்விம்மிங் பூல் உள்ளே வராரு. அப்புறம் எங்கள் ஸ்டேடியம் ஆஃபீஸர் குடிச்சு இல்லை அதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க, நான் கூப்பிட்றேன், நீங்கள் பேசுங்க நேரில் அப்படின்னு கூப்பிட்டு நேரில் பேசுனாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கோச் சொல்கிறாரு, நாங்கள் இதுக்காக நாங்கள் காசு வாங்கிட்டோம்னா நாங்கள் இந்த தொழிலுக்கே பண்ணுற தப்பாயிடும், இது வேணாம் எங்களுடைய தொழில் இதே, நாங்கள் காப்பாற்றுறதுன்றது எங்களுடைய உரிமை, நாங்கள் காப்பாற்றினா ஆகணும். இது நீங்கள் வந்துருக்கிறது எங்கள் ஸ்விம்மிங் பூலில் எங்கள் இடத்துல, அப்புறம் நாங்கள் காப்பாற்ற நாங்கள் மனுஷனே கிடையாது, நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம், உங்களுடைய ஆதரவு இருந்தால் போதும், நீங்கள் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சார். அது உண்மையாக ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம். அது அந்த சம்பவம் வந்து அந்த பையனை காப்பாற்றி முடித்த கொஞ்ச நேரத்தில் ஸ்விம்மிங் பூலே ஃபுல்லாகிடுச்சு. வெளியில் இருக்கவங்களாம் உள்ளே வந்துட்டாங்க. வெளியில் ரோட்டில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இந்த இன்சிடென்ட் கேட்டவங்க நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பா அப்படியே காலில் விழுந்து அழுதாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் எங்கள் ஸ்டேடியம் ஆஃபீஸர் வந்து தூக்கிட்டார் டக்குன்னு. நீங்கள் எங்களோட கடமை தான் செஞ்சுருக்கோம், உங்கள் பையன் உயிர் பண்ணாலும் பதில் சொல்ல வேண்டியது நாங்கள் தான், அவன் பிழைச்சாலும் நல்லா இருந்தாலும் அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியது நாங்கள் தான், நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஸ்விம்மிங் கற்றுக்க அவங்க கண்டினியூ வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு தான் போனாங்க, நிறுத்தலை, ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு தான் போனாங்க. அதே மாதிரி நம்ம கடலோரத்தில் நம்ம இதே மாதிரி சம்பவம் நடந்தது. முஸ்லீம்ஸ் பீப்புளு 2 லேடிஸு அவங்க பையன் நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க, 3 பேருமே நல்லா ஃபேட்டாக இருக்காங்க. கடல் ரொம்ப ரஃப்பாக இருந்தது. நான் சொன்னேன், அம்மா குளிக்காதீங்க, கொஞ்சம் முன்னே வந்து குடிங்க, ரொம்ப உள்ளே போகிறீங்க, வாங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஒரே ஒரு அலை அடிச்சது. 3 பேருமே அட் அ டைமும் இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் வருத்தம் தான். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அவங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கு அவங்கள பேலன்ஸ் பண்ணி தூக்கினேன். எல்லோரும் தண்ணி இல்லாமல் தண்ணி மண்ணும் சேர்ந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பெரட்டி போகிறாங்கன்னா அவங்களால மூச்சோட முடியல, அன்கான்ஷியஸ், என்ன பண்ணுறதை திகச்சு போயிட்டாங்க. 3 பேருமே ரெஸ்கியூ பண்ணி எழுந்துங்க அவங்க நார்மலாக பேசி அவங்களுக்கு கூட்டி தண்ணி அலை அடிச்சுட்டே இருக்குது. அடிச்சு கொஞ்சமாக இழுத்துட்டு போகுது, பேலன்ஸ் பண்ண முடியாது. எல்லாம் நல்லா வெயிட்டான ஆளுங்க. கூப்பிட்டு பேலன்ஸ் பண்ணி ஒரு வழியாக அவங்களுக்கு தூக்கி, ஏன்னா யாரும் பப்ளிக் யாரும் கிட்ட வரல, ஏன்னா அளவு அதிகமாக இருந்தனால. ஸோ 3 பேரையுமே ரெக்கவரி பண்ணிட்டேன். ரெக்கவரி பண்ணிவிட்டு மேலே இருந்து அனுப்பிச்சிட்டேன். நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். நான் பாட்டு சார் அப்பயே சொன்னேன், நம்ம கேட்க மாட்டிங்களா, பார்த்துக்குமா பார்த்து போங்கன்னு விட்டுட்டேன். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த அம்மா நேராக வந்து கையெடுத்து கும்பிட்டு என் காலில் விழுந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா அதான் பண்ணாதீங்க, என்னோட கடமை அது,
இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் இல்லைப்பா, எனக்கு இவன் ஒரே ஒரு பையன் இவன், நான் அவனை காப்பாற்றுக்காக தான் நான் போனேன். நானே மாட்டுறது எனக்கு தெரியல. எனக்கு ஒரே ஒரு பையன், 10 வருஷம் கழிச்சு பிறந்த பையன் அவன் எனக்கு. நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்க வந்திருக்காங்க. அவர் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காரு போங்கன்னு. அவங்க ரொம்ப நினச்சி வருத்தப்பட்டாங்க. நீங்கள்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். அதோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டோம்மா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பான்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. அந்த சின்ன பையனு கூட அந்த அளவுக்கு அந்த மரண பயம் வந்துடுச்சு. வித்தின் செகண்டில் அந்த மரண பயம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சின்ன பையன் ஒன்று கூட கண்ணியை நிற்கணும். ஆனால் இந்த மாதிரி நெகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நிறையா நடக்கும் சார். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நிறையா நடக்கும். ரொம்ப மனசை பாதிக்கிற மாதிரி சம்பவங்கள், அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப பாதிச்ச நமக்கு சம்பவம் இருக்கு. கொஞ்சம் டைம் எல்லாம் எடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி மனசு ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கும். பாதிச்ச சம்பவம். ஒரு தடவை ஆற்றுல மீன் பிடிச்சிருக்காங்க. பட்டினப்பாக்கம் மாறுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஆற்றுக்கும் கடலுக்கும் கனெக்ஷன் இருக்கும், ஒன்றா தண்ணி உள்ளே ஏறும். அந்த டைமில் மீன் பிடிக்கும் போது நாங்கள் எல்லாம் கும்பலாக போயிருந்தோம். நம்ம பார்க்குறதுக்காகவே போயிருந்தோம் மெயினாக. அப்போது 2 பேர் மீன் பிடிக்கும் போது அவங்க ஒருத்தர் ஆற்றுல இறங்கும் போது அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அவர் இறங்கும்போது தண்ணியோட இழுத்துச்சு அவர் தண்ணியில். நாங்கள் 2 பேர் இறங்கினோம். 2 ஸ்விம்மர்ஸ் இருந்தோம். நானும் எங்கள் வீட்டாண்ட ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனும் சேர்ந்து இறங்கினோம். சேர்ந்து இறங்கி உள்ளே அவரை காப்பாற்ற போகிறோம். வேகமாக ஸ்விம் பண்ணி அவர் கிட்ட போகிறோம். அவரை உடனே உள்ளே இழுத்துச்சு, தண்ணிக்குள்ளே இழுத்துச்சு. அவருக்கு காணோம்னு ரொம்ப நேரம் தேடி இருக்கோம். அந்த நேரத்தில் கடல் கொஞ்சம் ரஃப் வேறு. இந்த தண்ணி இழுத்தவனையும் அவர் ரொம்ப கீழே போயிட்டுருக்காரு. ரொம்ப நேரம் தேடினோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேடினோம். ஒரு 1/2 hour ஆச்சு. அப்பவும் கிடைக்கல. 1/2 hour ஆனப்போ என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக கிடைக்க மாட்டார், கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஊரை விட்டுட்டோம், நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினும் போது அந்த கூட ஒரு பையன், அந்த பையன் சொன்னான், இல்லை நான் அவருக்கு நீயே தெரியாதுன்றது எனக்கே தெரியாதுண்ணா, அவர் நீயே தெரியும்னு தெரிஞ்சு தான் அவரை கூப்பிட்டு வந்தேன், இந்த மாதிரி போகிறேன்னு தெரியாதுண்ணா, எப்படியாவது பாருங்கண்ணா. அந்த பையன் ஆளுதுன்னே இந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுபடியும் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் பார்த்தா பட்டினப்பாக்கம் தாண்டி அந்த பக்கத்து ஊரில், அந்த ஊர் பேர் இல்லை, பெசநகர், அந்த இடத்துல அவரோட பாடி 1 hour கழிச்சு வெளியில் வந்துச்சு. ஆற்றை தாண்டி அந்த பக்கம் வெளியில் வந்துச்சு. நாங்கள் இந்த பக்கம் தேடிட்டு பார்க்குறோம். அந்த பக்கம் 2-3 பேர் அந்த பாடி கிட்டே இருக்கும்போது பார்த்துட்டோம் இறந்துட்டார் அப்படின்றது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் எனக்கு பார்க்கும்போது அவர் தான். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் மனசே சரியில்லாமல் சாப்பிடவே இல்லை. நான் ரொம்ப நொந்துட்டேன். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு உயிர் நம்ம கையிலேருந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படின்னு பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இறங்கினோம். ஆனால் கடல் அவ்வளோ குயிக்கில் ரொம்ப ஒரு செகண்ட் கூட அவ்வளோ டக்குன்னு ஒரு உள்ள எழுதிச்சு. அது கண்ணுக்கு தெரிஞ்சு போன உயிர் தான். அதை மறக்கவே முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது அந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் ஒரு 1 year என் மைண்ட்லேயே இருந்தது, ஒரு உயிரை கொடுத்துருமே அப்படின்னு. அந்த எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம என் உயிரை பற்றி காப்பாற்றிடுவேன். அதை பற்றி யோசிக்க மாட்டேன், எதை பற்றி யோசிக்க மாட்டேன். இந்த உயிர் போனப்போ ரொம்ப மனசுக்கு சங்கடமாகி போச்சு. ரொம்ப சாப்பிடாமலே ரொம்ப நாள் திங்க் பண்ணேன். அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லி சரி நார்மலாக வந்துட்டேன். ஆனால் அந்த 1 வருஷம் அந்த மைண்ட்லேயே இருந்தது, நம்மளால் ஒரு உயிர் போச்சு அப்படின்ற ஒரு இது மைண்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஃப்ரீடம், கொஞ்சம் ஃப்ரீயாக. பிரதர், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது பிரதர். சாந்தோமில் ஒரு தடவை ஸ்விம்மிங், அதாவது ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் ஒரு பையன் ஒருத்தன் அதாவது வேகமாக விழுவுறான். தெரியுது அவன் ஏதோ பிரச்சனை இருக்கலான்னு தெரியுது. அதே மாதிரி தான் ஸ்விம் பண்ணும்போது கிராஸ் ஆகி அந்த பையனை ரெக்கவரி பண்ணுறேன். நான் ரெக்கவர் பண்ணும்போது ஆக்சுவலாக இதுதான் தண்ணி, அந்த பயம் என்ன, நான் பிடிக்க வரும்போது எண்ணெய் பிடிச்சிட்டான், நல்லா எண்ணெய் பிடிச்சி ஃபுல்லாக அமுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் என்னை காப்பாற்றுறதே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதை அவனுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து பெரிய கஷ்டமாக இருந்தது. அவன் நகலாம் பட்டு, உடம்பெல்லாம் நகம் பட்டு, அது இந்த உப்பு தண்ணிக்கு வலி தாங்க முடியல. அப்படி தான் அவனை கேர் பண்ணி கொண்டு அவனை ரெக்கவரி பண்ணி அவன் தண்ணியில் குடிக்கலை, ரெக்கவரி பண்ண. அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தான். நான் கேட்குறேன், என்னடா தம்பி இந்த மாதிரி பண்ணுறேன், நல்லா வளர்ந்துருக்கே நீ, என்னாச்சு எதுன்னு கேட்குறான். அழுதுகிட்டே இருந்தான். அப்போ நான் கேட்குறேன், என்னப்பா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவனை ஃப்ரெண்ட்லியாக ஷோல்டரில் போட்டுச்சு. சொல்கிறா தம்பி, நாங்கிறேன்டா அண்ணன் மாதிரி நினச்சி சொல்கிறேன், என்னடா விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனை போடான் அடிச்சுட்டு அமிச்சோன்னு திருப்பி இங்கே குதிச்சிருவான். அவனை முதல்ல மென்டலாக அவனை ஸ்ட்ராங் ஆகணும். அவனை ஃப்ரெண்ட்லியாக பேசினா தான் அவன் நம்மகிட்ட கரெக்டாக பேசுவான். சரி, அவன்கிட்ட நான் பேசுகிறேன். நான் பேசி என்னடா தம்பி என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறேன், நான் அத்லெட் பிளேயர், நான் சின்ன வயசுலேருந்து நான் அத்லெட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு சரியான சப்போர்ட் இல்லை. என் வீட்டில் எனக்கு சரியான சப்போர்ட் கிடையாது. என் வீட்டில் என்னை நான் நினச்ச மாதிரி என்னை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க.
நான் வந்து எனக்கு சரியான ஃபுட்டு கிடையாது, நான் வந்து படிப்புலேயும் சுமார் தான், ஆனால் எனக்கு வந்து அத்லட்டில் தான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து வெறி இருக்கிறேன். அதை வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அப்பா வந்து என்னை அடிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியாதான் நான் கடலில் குதிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க அப்பாட்ட நான் பேசினேன். அவன் இவனை கூட்டிகிட்டு போயே பேசினேன். நான் பேசும்போது இந்த மாதிரி நான் இங்கே பார்த்தேன்னு சொன்னேன். அப்போ கோவப்பட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்து 16 வயசு கிட்ட 15 வயசு இருக்குது அந்த பையனுக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரம் அந்த பையனை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் விட்டுட்டீங்க. அவன் இறந்துட்டானா உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருங்க இருக்கிறாங்க? நீங்களும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் பெற்று வளர்த்துருப்பீங்க. இப்போ அவனை இழந்துட்டீங்கன்னா உங்களை எப்படி நீங்கள் அடுத்த இதுக்கு ரெக்கவரி பண்ணுவீங்க? உங்களை பார்த்துக்க யார் இருப்பாங்க? முதல்ல அந்த பையனுக்கு என்ன தேவைன்னு பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சு அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க முதல்ல. நான் வந்து காப்பாற்றினேன். இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பையன் கிடையாது. அவங்க அம்மா வந்து விழுந்து அழுகுறாங்க. அவங்க அப்பா ஏதோ சம்திங் ஏதோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறார். என்ன பர்சனாலிட்டின்னு தெரியல. அவங்க அம்மா விழுந்து அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, இவரால் தான்ப்பா வீட்லேயே பிரச்சனை. தினம் தண்ணி அடிக்கிறாருப்பா. தண்ணி அடிப்போட காசு எடுத்து பிள்ளைங்க பார்த்துக்க வழியிலப்பா. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன் நான். இவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. குடும்பம் தான், அண்ணன் தம்பி 2 பேர். குடும்பம் தான்ப்பா. இந்த பையன் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலப்பா. குடும்பத்தோடு செத்துடலாம் நான் வந்து முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என் பையன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுப்பா. காப்பாற்ற ரொம்ப நன்றிப்பான்னு. அப்போ கூட அவங்க அப்பாவுக்கு அந்த மென்டாலிட்டி இறங்கலை. இன்னும் மனசு இறங்கலை. சம்திங் அதை வந்து ட்ரக் அடிக்டாக என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ அதிகமாக பேசினா சண்டை வந்துடுறாங்க. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் என்ன நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி சொல்ல முடியுமோ அதை சொல்லணும். அது சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கம்மா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு அந்த அம்மா நம்பர் கொடுத்து அந்த பையன் வந்து இப்போது 21 வயசு இருக்கும். அந்த பையன் இப்போ நல்லா இருக்கிறான். எப்பவும் போல் விளாட்றான். எப்பவும் போல் இப்போ காலேஜ்லாம் போயிட்டுருக்கான் அந்த பையன். என் உயிரை பணையம் வச்சாவது நான் அவங்கள காப்பாற்றிடுவேன்னு வேற சார் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் நம்மளோட சேஃப்டியும் கொஞ்சம் முக்கியம் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருப்பீங்க இல்லை எடுத்துகிட்டு போவீங்க? மேக்ஸிமம் சேஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேசிக்கலி ஸ்விம்மர்ஸ்ன்றனால எங்களை வந்து மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஸோ இருந்தாலும் கடல்னு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சேஃப்டி வேணும். ஆனால் எந்நேரமும் நாங்கள் அந்த மாதிரி சேஃப்டியோடு இருக்க முடியாது. ஒரு புல் பாயோ சேஃப்டி கார்டோ வச்சுட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். இது எதர்ச்சியாக நடக்கிற விஷயம். நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை கொண்டு போய் அந்த போயா இருக்கும், அந்த போயா கொடுத்து ரெக்கவரி பண்ணி ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். நாங்கள் இந்த மாதிரியான இன்சிடென்ட் கடலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ தன்மை மாறும்னு சொல்ல முடியாது. யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு போய் ரெஸ்கியூ பண்ணிவிடுவாங்க. நம்ம பின்னாடி இருந்தோம்னா சப்போஸ் நம்ம பின்னாடி போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஃப்ளோட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அது பண்ணலாம். ஆனால் அந்த சடன் டைமில் இதுதான் எடுத்துகிட்டு போகணும், இதான் எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் பார்த்துட்டாக்கா உடனே தண்ணியில் குதிச்சிடுவோம். எங்களுக்கு பின்னாடி வரவங்க கண்டிப்பாக ஏதாவது சேஃப் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உள்ள சேஃப் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள வெளியே எடுத்துக்கணும். அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக கேரி தான். அப்படி கேரி பண்ணி தான் வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஒரே நேரத்தில் 4 பேர் மாட்டினவங்களாம் இருக்காங்க. 3 பேர் 4 பேர் ஒரே நேரத்தில். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக வந்து விளையாடுவாங்க, ரொம்ப ஹைப்பராக ஜாலியாக ஆடுவாங்க. கடலே பார்த்துருக்க மாட்டாங்க, ஊர் கொலை நினச்சிட்டு இருப்பாங்க. விழுதுன்னு விட கை விடான்னு டக்குன்னு மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 4 பேர் காப்பாற்ற ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மாதிரி 3 பேரை காப்பாற்றி கண்ணு முன்னாடியே ஒருத்தன் இறந்ததை பார்த்தேன். முடியல. ஏன்னா 3 பேர் ரெக்கவரி பண்ணி கொண்டு போனால் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஸ்டாமினா கம்மியாகும். அதையும் தாண்டி போனோன்னா அந்த வேவ் போயிட்டே இருக்குமா, நீங்கள் அதுக்குள்ளே அவன் உள்ளே போயிடுவான். வித்தின் ஒரு 30 செகண்ட் அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து அவனால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே அவனை அந்த வேவ் எங்கே போது பேலன்ஸ் பண்ணி இதுக்குள்ளே தான் இருப்பான்னு நம்ம கணிச்சு வச்சிடலாம். அதுக்குள்ளே அவனை ரெக்கவரி பண்ண முடியல, இறந்துட்டான் அந்த பையன். 3 பேரை காப்பாற்றி வச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போயிடுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடல் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நினைக்க முடியாது. ஒரு பொருள் ஒரு இடத்துல தூக்கி போட்டு அந்த பொருள் அந்த இடத்துல போய் தேடினாலே இருக்காது. இப்போ நம்ம ஒரு மனுஷன் அப்படின்னும் போது கண்டிப்பாக உள்ளே எப்படி இருந்தாலும் காத்திருக்கோம். ஸோ அது உள்ளே விழுந்த உடனே நம்மளை எங்கே இழுத்துன்னு போகணும்னு தெரியாது, எந்த சைடில் இழுத்துன்னு போகணும்னு தெரியாது. சாதாரணமாக ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டோன்ஸை அதை தூக்கி போட்டுட்டு நீ அதே இடத்துல போய் தேடினீங்கன்னா இருக்காது. அது அதில் அந்த செகண்டுக்குள்ளே இழுக்கும், சடன்னு இழுக்கும். கடலோட வேவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்டர் வாட்டர் வேவ்ஸும் அதிகமாக இருக்கும். மேலே வேவ்ஸ் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கணிச்சிலாம் உள்ளே இறங்க முடியாது. இது இப்படி தான் இருக்கும், அப்படி கணிச்சு உள்ளே இறங்க முடியாது. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ஸ்விம்மிங்கில் இருந்துட்டு நாங்கள் சீல நாங்கள் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதோட தன்மை நல்லாவே தெரியும். அது எப்பேற்பட்ட ரஃப்பாக இருந்தாலும் எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அது பழக்கத்துக்கு வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் இப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் பார்க்க மாட்டோம், இறங்கிடுவோம். இறந்து எப்படி இருந்தாலும் ரெக்கவரி பண்ணிவிடுவோம் நாங்கள். அது மாதிரி நிறைய நடந்துருக்குது. ஒரு தடவை மார்னிங்கு ஜாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தேன் நான். நல்லா ஒரு வடநாட்டுக்கார், அவரும் அங்கே பையன். அப்போ தண்ணி வந்து அலலாம் நிறைய இல்லை. ஸோ நார்மலாக இருக்குது.
ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டுருக்காரு அவங்க பையனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போட்டுட்டாரு. ஒரே நேரத்தில் 2 பேருமே மாட்டிக்கினாங்க. நான் இப்போ கடலோரத்தில் லைட்டாக ஜாகிங் பண்ணிருந்தேன் நான். இவங்க 2 பேரும் ஸ்விம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஒரு டவுட்லேயே பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா அந்த பையன் உள்ளே போகிறது தெரியுது. அந்த பையனுக்கு எப்படியோ ஒரு 7 வயசுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். இவருக்கு பேலன்ஸ் போயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஆழ வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் லெவலில் தானே ஆழ வர ஆரம்பிச்சிச்சு, பேலன்ஸ் போயிடுச்சு. நான் உடனே அது வேகமாக போய் ஜம்ப் பண்ணி முதல்ல அந்த பையனை பிடிச்சேன். அப்போ பார்த்தா அவர் மாதிரி மூச்சு திணற ஆரம்பிச்சார். அந்த பையனை பிடிச்சிட்டு நேராக வலிச்சு கரையில் நிற்க வச்சுட்டு அடுத்தது அந்த அவரை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன நடந்ததுனே அவருக்கு தெரியல. அவர் ஹிந்தியில் பேசினா ஒன்றும் புரியல. அப்புறம் நானும் எதுவும் பேசல. சரி ஓகே பார்த்துங்க சார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம வீட்லேயும் வந்து பசங்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது வீட்டில் பயப்படுவாங்க இந்த வேலைக்கு போகும்போது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களோட வீரர் பணைய வச்சு நீங்கள் பண்ணுற வேலை அப்படிங்கிறதுனால வீட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால? ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் போகாதீங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. நான் ஸ்கூபா டைவிங் முடிச்சிருக்கேன், ஸ்கூபா டைவிங் பண்ணியிருக்கேன். இந்த பவளப்பாறையிலும் இருக்குவாங்க, கடலுக்குள்ளே பவளப்பாறை இருக்குவாங்க. அது இறக்கிட்டப்போ அது உள்ளே போய்ட்டு கேமரா எடுக்கணும். அந்த ஒர்க்கில் பண்ணியிருக்கேன். நானும் நீலாங்கரில் கோகுல்னு பையன் இருக்கான், ஃப்ரெண்டு தான். நாங்கள் 2 பேரும் இறங்கி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி கேமரா எடுத்து வந்து ஒரு தடவை வீட்டில் காமிச்சப்போ ரொம்ப பயந்துட்டாங்க. வேணா நீங்கள் இதெல்லாம் போகாதீங்க விலைக்கலாம், வேற வேலை பார்த்துங்க. ரொம்ப ஆழ்கடல்ங்களா? அதே மாதிரி ஒரு தடவை நாங்கள் 17 இயர்ஸ் குற்றாலீஸ்வரன் தெரியல உங்களுக்கு, இந்த தலைமன்னார் தனுஷ்கோடி ஸ்விம் பண்ணார். அப்போது வந்து எங்களை வந்து நைட்டு 12 மணி தான் தண்ணியில் இறக்குறாங்க. நான் குற்றாலீஸ்வரோட பேசுகிறதா கூட இறங்கினேன். 12 மணிக்கு கீழே இறங்கும்போது வேவ்ஸ் எங்களுக்கு ஆப்போசிட்டு அந்த நடுக்கடலில் 3 கடலும் கலக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கடலில் இறங்கும் போதே லைட் போட்டாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும், எல்லாருக்கும் பயம் இல்லாமல் இருக்காது. இறங்கும்போது சொன்னாங்க இங்கே ஃபிஷ்ஷஸில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய இருக்குன்னு சொல்லி லைட் போட்டோடனே மீன்லாம் பறக்க ஆரம்பிச்சிது. சின்ன சின்ன மீனுங்க நிறைய பறக்க ஆரம்பிச்சிது. எதையுமே பொருட்படுத்தலை, தொப்புன்னு குதிச்சிட்டேன் மேலேருந்து கீழே. குதித்த உடனே அப்புறம் அந்த பையனும் கீழே குதிச்சுட்டு ஸ்விம் பண்ணோம். ஆப்போசிட் வேவ்ஸில் ஸ்விம் பண்ணி வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்விம் பண்ணி வந்தோம், சாதாரண ஸ்விம் பண்ணி வரல. அந்த வாட்டரில் நீவோம் அப்படின்றத காமிச்சோம். அப்போது அந்த இயர்லேயே காமிச்சோம். அதுக்கப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துலையும் நாங்கள் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்குவோம். இப்போது நாங்கள் மாஸ்டர்ஸ் மீட்னு ஒன்று வருது, நாங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருமே 38 அப்போல் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நானும் 40 அப்போ எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு டீமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பண்ணலாம். அதில் சிசிம் கேட்கலான்னு கொஞ்சம் அசோசியேஷனில் கேட்கலாம் இருக்கும். சிசிமும் கொடுங்க, அதில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி வைங்க, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வைங்க, அதில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மெடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருக்கோம். ஸோ சொல்லியிருக்காங்க, அவங்க இனிமேல்கிட்ட போய் பேசிட்டு சொல்லணும். அதுவும் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்விம்மிங் காம்படிஷனும் பண்ணலான்னு இருக்கோம். எதையும் மறக்காமல் அதுவும் பண்ணணும், நம்மளோட தொழிலையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்கும். பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டில் குறிப்பாக என்ன மாதிரிலாம் பயப்படுவாங்க? மேக்ஸிமம் இதே தான். அந்த மாதிரி காப்பாற்றும் போகும்போது இந்த கீரல்லாம் நகைலாம் படம் பாருங்களேன், நம்மளை பிடிக்க வரும்போது நகைலாம் படமா, அப்போ அவங்களே யோசிப்பாங்க எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், நம்மளால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுதா, அதை விட ஒரு பெரிய ஒரு மன நிம்மதி எதுவும் கிடையாது. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நிறைய நடந்திருக்கு, நம்மளை பிடிச்சி தண்ணியில் அமுக்குவாங்க, வெட்டியாக பிடிச்சிப்பாங்க, அந்த ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி நம்ம. ஏன்னா அந்த நேரம் அவனை விட்டு தான் ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெக்கவரி பண்ணோம். ஏன்னா அப்போ தான் அவன் நிதானமாக பேச முடியும் அவனால். ஸோ இதெல்லாம் சொல்லுவோம், நாங்கள் சொல்லும்போது ரொம்ப போயிடுவாங்களா, எதுவும் இல்லை. அதனால் நம்மளுக்கு மனசு திருப்தி கிடையாதா, சந்தோஷம், அவன் விட்டுட்டு. ஸோ ஃபைனலாக நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க மக்களுக்கு அப்படின்னு வரும்பொழுது? இப்போது நிறையா பேர் கடலுக்கு சும்மா பீச்சுக்கெல்லாம் சும்மா போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது வளர்ந்து வர இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்கிற டைம். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று வந்து பசங்களை வந்து முன்னே விடுங்க. ஏன்னா மார்னிங் எல்லா பசங்க காலையில் எழுந்ததை பார்த்தீங்கன்னா 7 o'clock 7:30 அந்த மாதிரி எழுந்துட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு படித்து திருப்பி வராங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுச்சு. இதே போன ஜென்ரேஷன், எங்கள் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு நாங்கள் எழுந்துவோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்விம்மிங்கு, பாக்ஸிங்கு, ஃபுட்பால் இப்படி இருக்கும்போது அந்த டைமிங் சென்ஸ் எல்லாருக்குமே வந்துடுச்சு. இப்போ இந்த ஜென்ரேஷன் அது கிடையவே கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லா பசங்களையும் வந்து மார்னிங் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அவங்கள சேர்த்து அவங்களோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. பேரண்ட்ஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் இதுதான். நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் ஃபைனலாக கொடுங்க? எங்கள் இடத்துக்கு நாங்கள் ட்ரைத்லான் பண்ணப்போ ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு லேடி வந்தாங்க, எம்மா கேனி அவங்க பேர். அவங்க ட்ரைத்லீட், பெரிய ட்ரைத்லீட், அவங்க வேர்ல்டு கப்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வரும்போது
2000 அவங்க வரும்போது. அப்போ சொன்னாங்க எங்கள் ட்ரிபிள் கேன் ஏரியா பார்த்து சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ அந்த ஸ்போர்ட்ஸே இல்லாமல் போயிடுச்சு, பாதி இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே இந்த படிப்பு அவசரமாக ஓடுறது, ஸ்கூலுக்கு கிளம்பி கிடக்குன்னு ஓடுறது இப்படி தான் இருக்காங்க. ஆனால் 4:30க்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்க வாக் பண்ணுறாங்க, ஒரு சில சின்ன பசங்க வாக் பண்ணுறாங்க. அதை தான் பார்க்க முடியுது. இந்த நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாக்ஸிங் பண்ணிருப்பாங்க, ஒரு பக்கம் சீனியர்ஸ் பாக்ஸிங் பண்ணிருப்பாங்க, ஒரு பக்கம் அத்லெட் ஓடின்னு இருப்பாங்க, நாங்கள் ஒரு பக்கம் சைக்கிளிங் பண்ணிருப்போம், எங்கள் டீமில் இன்னொரு பக்கம் ஸ்விம்மிங் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் 4:30 அந்த 5 o'clock போனாங்க அப்படியே பார்க்கலாம். அந்த நல்லாயிருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி மாதிரி பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, பார்க்கவே முடியல. ரொம்ப ரேர் தான், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறதுன்னா ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும், அதை பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சவாலான ஒரு நாள் தான். எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. அந்த லாஸ்ட் மினிட்ல தான் ஒரு உயிரை காப்பாற்றிட்டு வந்து இருக்கிற ப்ரெஷர் நிறையா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி டெய்லி நீங்கள் பழகிட்டே இருக்கீங்க இந்த உயிரை காப்பாற்றுற அந்த விஷயம் அப்படிங்கிறது. இது மூலமாக அந்த லைஃப் லெசன்னு ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்களா சார்? என்ன லைஃப் லெசன் சார் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இது மூலமாக இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா? வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுறோம், நமக்கு கண்டிப்பாக கடவுளை வழி காட்டுவார் அப்படின்ற ஒரு இதுதான். மற்றவங்களுக்காக நம்ம ஓடுறோம், காப்பாற்றுறோம் அப்படின்றத நம்ம சொல்ல தேவையில்ல, நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் சொன்னால் போதும். அந்த ஒரு இதுக்காக காத்துட்டு இருக்கோம், வேறு இது இல்லை. அது ஒன்று போதும். இந்த ஆக்சுவலாக வந்து ஒரு உயிர் வந்து நான் ஜனனம் பண்ணிடுச்சுன்னா அது ஒரு நாள் அந்த உயிர் போகிறது நிச்சயம். அது இடப்பட்ட நாளில் சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஸோ நம்மளாம் அந்த சாவை தேடி போகக்கூடாது, நடக்கிறது எதுவும் நடக்க தான் போகுது. பட் இந்த இடப்பட்ட நாளில் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், 4 பேருக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Ad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.